கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இப்போ நீங்க கேட்க போற கதை மதிப்பிற்குரிய ஆ கா பெருமாள் அவர்கள் எழுதிய வயல்காட்டு இசக்கி. அந்த ராப்பாடி கிறிஸ்தவ சமுதாயத்தின் உட்பிரிவுகளில் ஒன்றான இரட்சணிய சேனையில் சேர்ந்து விட்டார் என்று தெரிந்த பின்புதான் தெரிசனங்கோப்பிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அவரது மலையடிவார கிராமத்துக்கு சென்றேன். அன்று கள ஆய்வு செய்ய வேண்டும் என்ற திட்டமெல்லாம் கிடையாது. தெரிசனங்கோப்பு சாரதா ஆயுர்வேத மையத்தில் மருத்துவர் மகாதேவ ஐயரை பார்க்க வேண்டும் என்று ஜெகதீசன் சொன்னபோது துணைக்கு நான் போனேன். போன இடத்தில் சாலையோர தேநீர் கடையில் இட்லி அளவான காரவடையை மெதுவாக தின்று கொண்டிருந்த போது அருமநல்லூர் என்னும் மலையடிவார ஊரை அடுத்த ஒரு குக்கிராமத்தில் ராப்பாடி ஒருவர் இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தது. எப்போதும் தயாராக இருக்கும் டைரி, பென் தவிர ஒலிப்பதிவு பெட்டி, புகைப்பட கருவி எவையும் இல்லை. ஜெகதீசன் உற்சாகமாக இருந்தான். 10 கிலோமீட்டர் தொலைவுதான், போகலாம் என்றான். நாங்கள் ராப்பாடியின் ஊரை அடையும் போது நேரம் இருட்ட ஆரம்பித்து விட்டது. கார்த்திகை மாத பனி அந்த நேரத்திலும் பொழிந்தது. அந்த ஊரின் சிறப்பே அதுதான். பச்சை பசேல் என்ற மரங்கள், செடிகள், வயல்வெளிகள், குளங்கள், வாய்க்கால்கள், ஆளரவம் இல்லாத சூழ்நிலை. நாங்கள் ராப்பாடியின் வீட்டை கண்டுபிடித்து அவரிடம் பேசுவதற்கு தயாராகும் முன்பே அவரை பற்றிய துண்டு துண்டான செய்திகளை தேநீர் கடையில் சேகரித்து விட்டோம். அவருக்கு வயது 84 ஆகிவிட்டது. மதம் மாறிய பின்பும் செல்லப்பன் என்னும் பெயரை அவர் மாற்றவில்லை. செல்லப்பன் நல்ல திடகாத்திரத்துடன் இருந்தார். அவரால் நன்றாக பேச முடிந்தது. நிறைய நேரம் யோசித்துதான் பேசினார். வயது ஏறும்போது சில தகவல்களை தந்திரமாக மறைத்து பேச வேண்டிய கட்டாயம் அவரிடம் இல்லை. வீட்டுக்கு வெளியே கயிற்றுக்கட்டிலில் நானும் ஜெகதீசனும் அமர்ந்தோம். செல்லப்பன் வீட்டு முன் திண்ணையில் குந்தி உட்கார்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே துணி வெளுத்த வண்ணானை நாஞ்சில் நாட்டு பகுதியில் புரத வண்ணான் என்று சொல்வார்கள். அதுபோல காவேரி நாவிதர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சவரம் செய்தவர்கள். எப்போதுமே உயர் வர்க்கம் சார்ந்த வண்ணார்களுக்கும் நாவிதர்களுக்கும் பிடிக்காதவர்களாய் புரத வண்ணாரும் காவேரி நாவிதரும் இருந்தனர். இப்போதெல்லாம் நிலை மாறிவிட்டது என்றார் செல்லப்பன். புரத வண்ணார்களில் யாருமே இப்போது ராப்பாடிகளாக இல்லை என்று திட்டவட்டமாக சொன்னார். மதுரை பகுதியில் உள்ள ராப்பாடிகளையும் நாஞ்சில் நாட்டு ராப்பாடிகளையும் ஒன்றாக நினைத்து ஒருவர் கருத்தரங்கில் பேசிய போது அதை நான் மறுத்து பேசியது அப்போது நினைவுக்கு வந்தது. கணிகர் சாதியில் மண்டிகர் தவிர்த்த பிற 11 உட்பிரிவுகளும் ராப்பாட்டாளியாக உடுக்கடித்து குறி சொல்கிறார்கள். இவர்கள் சட்டுவி ஆயி தெய்வத்திடம் அருள் பெற்று இரவு நேரத்தில் குறி சொல்லப் போகின்றனர். இவர்கள் உழவர்களை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. அறுவடை காலத்தில் மட்டும் இரவில் வெளிப்படுவது என்ற வழக்கம் இவர்களிடம் கிடையாது. ஆனால் ராப்பாடிகளின் நிலை வேறு. நாஞ்சில் நாட்டு ராப்பாடிகள் ஒரு வருடத்தில் கன்னிப்பூ, கும்பப்பூ என்னும் அறுவடை காலங்களில் இரவு நேரத்தில் வரும் யாசகர்கள். இவர்களை யாசகர் என்று சொல்வதும் கூட சரியில்லை. உழவர்களையும் உழவு தொழிலையும் வாழ்த்தி வெகுமதி பெறுகின்ற பாடகர்கள் அல்லது பாணர்கள் என்று சொல்லலாம். உழவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவே இதுதான். ராப்பாடி உடலை கருப்பு நிற அங்கியால் மூடியிருப்பார். தலையில் சர்க்கஸ் கோமாளியின் கருப்பு தொப்பி, அதன் உச்சி வளைந்திருக்கும். கையில் சிற்றுடுக்கு, அதை அடித்துக்கொண்டு உச்சஸ்தாதியில் பாடுவார். பாட்டின் மையம் நாஞ்சில் நாட்டு நெல் வகைகளின் பட்டியல், அவற்றின் பெருமை, அடுத்த பூவில் பெய்ய போகும் மழையின் செழிப்பு, நீராதாரம் போன்றவைதாம். ராப்பாடிக்கு துணையாக ஒருவர் வருவார். அவரது கையில் அரிக்கன் விளக்கும் கோணிப்பையும் இருக்கும். ராப்பாடி கிராமத்தின் ஒரு சந்தில் நின்று பாடி முடித்துவிட்டு அடுத்த சந்துக்கு போகும்போது இடைநேரத்தில் துணையாள், ராப்பாடிக்கு படி போடுங்க, ராப்பாடிக்கு படி என்று கேட்டுக்கொண்டே வருவார். ராப்பாடியின் பாட்டு தூரத்தில் கேட்க ஆரம்பித்ததும் வீட்டில் உள்ள பெண்கள் அவனுக்கு படி கொடுக்க ஆயத்தமாவர். முரத்தில் நெல்லும் கரித்துண்டும் வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் தலையை திருஷ்டிகளைய சுற்றி அதை கணவன் கையில் கொடுப்பாள் மனைவி. கணவர் வீட்டு வெளித்திண்ணையில் முரத்தை வைத்து வாசல் கதவை மூடிவிடுவான். ராப்பாடியின் துணையாள் முரத்தில் உள்ள நெல்லை கோணிப்பையில் கொட்டிவிட்டு முரத்தை திண்ணையில் வைப்பான். ராப்பாடியின் முகத்தில் பெண்கள் விழிக்கக்கூடாது என்பது நடைமுறை. இது குறித்த கல்வெட்டு சான்றும் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஊரில் கிடைத்த கிபி 1690ஆம் ஆண்டு கல்வெட்டு புலைப்பேடி மன்னார்பேடி என்னும் வழக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. புலையருக்கும் மன்னாருக்கும் ஒரு வகையான சுதந்திரம் இருந்தது. மலையாள கற்கடக மாதத்தில், அதாவது தமிழ் ஆடி மாதம், சூரியன் மறைவிற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வரும் உயர் சாதி பெண் மீது புலையரோ வண்ணாரோ
சிறிய கல்லை எறிந்தால் அவள் அவருக்கு உரிமையாகி விடுவாள். ஆண் குழந்தையுடன் செல்லும்போது கல்லெறிந்தால் மண்ணானுக்கு அவள் மேல் உரிமை இல்லை. இந்த வழக்கத்தை நிறுத்தும்படி வீரகேரள சிறைபாய் மூத்த தம்புரான் கல்குளத்திலிருந்து இன்றைய பத்மநாபபுரம் கட்டளையிட்டதை ஒரு கல்வெட்டு கூறும். தென் திருவிதாங்கூரின் வடபகுதியில் புலைப்பேடியை பறைப்பேடி என்றும் கூறுவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு துணி விளக்கும் வண்ணார்களை பெண்கள் பார்க்க கூடாது என்றதன் எச்சம்தான் ராப்பாடிகளின் கண்களில் பெண்கள் படக்கூடாது என்றிருக்கும் தடை. செல்லப்பா ராப்பாடியை பெண்கள் பார்க்க கூடாது என்ற தடை தீவிரமாக செயல்பட்டதை சொன்னார். ஆடி மாதத்தில் ராப்பாடிகள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளுக்கு சென்று விடுவார்கள். அப்போது மூலிகை செடிகளையும் வேறு மலைப்பொருட்களையும் சேகரிப்பது தொழில். ஆடி மாதத்தில் பகலில் வெளியே வந்தால் கூட உயர் சாதிக்கு துணி விளக்கும் வண்ணார்கள் அவர்களை விரட்டும் வழக்கம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்ததை செல்லப்பா நினைவு கூர்ந்தார். 1950க்கு பிறகு பழைய வழக்கம் தளர்ந்துவிட்டது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாஞ்சில் நாட்டு கிராமங்களில் ராப்பாடிகள் சாதாரணமாக பாடி வந்தனர். அப்போது வீட்டு வெளித்திண்ணைகளில் படுத்து கிடப்பவர்கள் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த ஆண்டு மழை பெய்யுமா பெய்யாதா என்று கேட்டு உரையாடுவார்கள். எல்லாம் இப்போது சொப்பன மாதிரி என்றார் செல்லப்பா. நான் தேநீர் கடையில் கேட்டது போல செல்லப்பா நல்ல நினைவாற்றல் உடையவராய் இருக்கவில்லை. நான் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் மூலம்தான் அவரிடம் பதிலை பெற முடிந்தது. முத்து முத்து சம்பா, குடுமல்லிகை சம்பா, மல்லிகை சம்பா, மணமுள்ள சம்பா, சிறுநெல்லு சம்பா, சீரக சம்பா, சோனக சம்பா என்றவர் சில வரிகளை பாடிவிட்டு நிறுத்தினார். பின் பழைய விஷயங்களை மறந்துவிட்டு இரட்சணிய சேனையில் சேர்ந்த காரணத்தை சொல்ல ஆரம்பித்தார். நான் செல்லப்பாவின் போக்கில் பேசவிட்டேன். மறுபடியும் நெல்லு வகை பாடலை நினைவுபடுத்தினேன். அவரால் தொடர்ச்சியாக பாட முடியவில்லை. என்றாலும் 60க்கும் மேற்பட்ட நெல் வகைகளை பற்றிய பாடலை விட்டுவிட்டு பாடினார். நான் அவர் பாடியதை அப்படியே எழுதிவிட்டு அவரிடம் படித்து காட்டி திருத்திக் கொண்டேன். ராப்பாடிகளை பற்றி ஊரில் நிறைய நம்பிக்கைகள் இருந்தன. ராப்பாடி ஊருக்குள் வரும்போது நாய்கள் குறைக்கா. ராப்பாடியை சரியானபடி கவனித்து நெல் தானம் கொடுக்கவில்லை என்றால் வசைப்பாடுவார். அடுத்த பூவில் மழை பெய்யாது, பூச்சிகள் பயிர்களை அழிக்கும். இந்த நம்பிக்கைகளே ராப்பாடிகளை பாதுகாத்தன. நான் செல்லப்பாவிடம் ராப்பாடி வந்தால் நாய்கள் எல்லாம் சத்தம் போடாமல் இருப்பதன் ரகசியம் என்ன என்று கேட்டேன். செல்லப்பா கண்ணை சிமிட்டிக் கொண்டு பெரிதாக சிரித்தார். எல்லாம் ஓநாய் மலம்தான் ரகசியம். ஓநாய் மலத்தை தண்ணீர்ல கலக்கி நானும் கூட வரப்பட்டவனும் மேல தெளிச்சுக்குவோம். அந்த வாடைய சாதாரண தெருநாயால தாங்க முடியாது. அது பக்கத்துல வராது. காட்டுக்குள்ள இது மாதிரி பல சங்கதிகள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே போனார். செல்லப்பாவிடம் அன்று நான் சேகரித்த செய்திகளில் நாஞ்சில் நாட்டில் வழக்கில் இருந்த நெல் வகைகளின் பட்டியல் முக்கியம் என்று இப்போதும் படுகிறது. இந்த பட்டியலை வைத்துக்கொண்டு விவசாய அதிகாரிகளுடன் உரையாடிய போது புதிய செய்திகளை அவர்களால் தர முடியவில்லை. செல்லப்பாவுக்கு நெல்லின் பட்டியலும் பயிர்களை அழிக்கும் பூச்சிகளின் பெயர்களும் மட்டும்தான் தெரிந்திருந்தன. ராப்பாடி தந்த நெல் பட்டியலின் விவரத்தை சாதாரண விவசாயியிடம் கொடுத்து விளக்கம் கேட்க முடியாது என்பதை அறியவே எனக்கு சில மாதங்கள் ஆகிவிட்டன. நெல்லின் பெயர்களின் அடிப்படையில் சில விஷயங்களை ஊகித்துச் சொன்ன விவசாயிகள் கூட அபூர்வமாகவே இருந்தனர். நெல் வகைகளின் விளக்கம் கேட்டு போன போதுதான் வேளாண் தொழிலை நன்கறிந்தவர்களுக்கும் இந்த விதைகளுக்கும் தொடர்பில்லை என்று தெரிந்தது. ஒரு குடும்பத்தைச் சார்ந்த வயல் உரிமையாளர்களோ நண்பர்களோ தங்களுக்கு வேண்டிய நாற்றுகளை இந்த வயலில் பயிரிடுவர். நாற்றை பிடுங்கிய பிறகு அந்த வயலுக்குரியவர் அதில் அருவங்குருவாவை விதைப்பர். நாற்றை நட்ட வயல்களில் பயிர்கள் வளருவதற்குரிய கால அவகாசமும் இதுவும் ஒன்றாக இருக்கும். இந்த வயலுக்குரியவர் அருவங்குருவாவை பயிரிட்ட பின்பு விளைச்சலை வேண்டியவர்களிடம் கொடுத்து தமக்கு தேவையான நெல்லை பெற்றுக்கொள்வர். இதனால் இந்த நெல் வகையை சாதாரண விவசாயி பயிரிடவில்லை என்று தெரிகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த நெல்லை மொழிக்கருப்பன் என்றனர். புழுதி புரட்டி என்பது ஒரு நெல். இது குறுகிய பரப்புள்ள வயல்களில் பயிரிட ஏற்றது. இதை பொடி விதையில் விதைப்பர். நிலத்தை கையாலேயே புரட்டி பருவம் செய்வர். இந்த நெல் வகையை மிக குறைவானவர்களை பயிரிட்டனர். குறிப்பாக காளி கோயில் இருந்த ஊர்களில் ஊர் தலைவராக இருப்பவர் இதை பயிரிட்டிருக்கிறார். இந்த நெல்லை கொண்டு ஒரு வகை மது தயாரிக்கப்படும். இந்த மது காளியூட்டு விழா நிகழ்வில் காய்ச்சப்படுவது. நாஞ்சில் நாட்டில் அழகிய பாண்டியபுரம், பரக்கை, இரவிபுதூர் முதலிய ஊர்களில் உள்ள காளி கோவில்களில் நிகழும் விழா காளியூட்டு என்றே வழங்கப்படுகிறது.
இந்த விழாவின் முக்கிய சடங்கு மது பொங்கல். விழாவில் முக்கிய தெய்வம் ஊர்வலமாக வரும்போது ஊரின் தென் திசையில் உள்ள ஒரு இடத்தில் மது பொங்கல் நடக்கும். இந்த சடங்கு நிகழ்ச்சியை வைராவி சாதியினர் ஒருவர் நடத்துவர். பறக்கை என்ற ஊரில் வலிகொலி அம்மன் கோயில் காளியொட்டு மது பொங்கல் நிகழ்ச்சியில் நான் சந்தித்த வைராவி அம்பாசமுத்திரத்திலிருந்து இந்த நெல்லை சிரமப்பட்டு வாங்கி வந்ததாக சொன்னார். அவர் அந்த நெல்லை பயிரிட்டவர்களை பற்றி சொன்ன விவரங்களை இந்த கட்டுரைக்காக மறுபடியும் கள ஆய்வு செய்தபோது குறுவை நெல்லை குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்டவர்கள் பயிரிட்ட தகவல்தான் முனைப்புடன் நின்றதை கேட்டேன். சம்பா என்ற நெல் வகையின் உட்பிரிவுகளின் பட்டியல் எனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. நாஞ்சில் நாட்டில் பரவலாக அறியப்பட்ட சாதாரண குடிமகனின் ஒரு நேர உணவாக இருந்த சம்பாவின் உட்பிரிவு வகைகள் நிலச்சுவார்ந்தாரர்களுக்கு மட்டுமே உரியனவாக இருந்தன. சீரக சம்பா, கொத்துமல்லி சம்பா, புனுகு சம்பா போன்றவை மேல்தட்டுக்காரர்களுக்கு. இந்த அரிசி வகைகளின் நிறமும் இனிப்புச் சுவையும் தனி. சீரக சம்பா வித்தை விதைக்கும் முன்பு கருவேப்பிலை தழையை பொடியாக தரித்து வயலில் போட்டு மொழுக்குவது வழக்கம். கருவேப்பிலை இலையின் மணமும் சுவையும் சீரக சம்பா அரிசி சாதத்தில் குழம்பு விடும்போது தெரியும். இந்த அரிசி மீன் குழம்பிற்கு தோதானதல்ல. புனுகு சம்பா சாதம் புனுகு போல் மணக்கும். புட்டு அவிப்பதற்கென்றே ஒரு நெல் இருந்தது. இது பெரும்பாலும் சொர்ணவாரியாக இருக்கலாம். இந்த அரிசியை கொஞ்ச நேரம் தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு தேங்காய் துருவலை கலந்து புட்டுக்குழலில் போட்டு மூடி வைத்து அவிக்க வேண்டியதுதான். அரிசி அவிந்ததும் புறுபுறுவென மாவாகிவிடும். அரிசியை இடித்து மாவாக்க வேண்டிய அவசியமில்லை. பெரும்பாலும் பயணத்தின் போது கொண்டு சென்ற அரிசி இது. வட திருவிதாங்கூரில் இருந்து குடிபெயர்ந்த சம்பா நெல் கொக்கி சம்பா எனப்பட்டது. இது மீன் குழம்புக்கு தோதுவானது. நல்ல சிவப்பு நிறமுடைய வல்லரக்கன் அரிசி கொழுக்கட்டை செய்வதற்கு ஏற்றது. இந்த கொழுக்கட்டைக்கு சீரண சக்தி குறைவு. இதுவும் பயணத்தில் கொண்டு செல்லப்பட்ட உணவு. அழகிய பாண்டியபுரம் முதலியார் ஓலை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்றபோது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் முதலியார் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சாஸ்தாங் கோயிலுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் அந்த நிலத்தில் வல்லிரக்கன் நெல்தான் பயிரிட வேண்டும் என்று பழைய ஆவணத்தில் எழுதப்பட்டிருந்ததாகவும் சொன்னார். வல்லிரக்கன் அரிசி மாவை பிசைந்து கொழுக்கட்டையாக உருட்டி தேக்கிலையில் பொதிந்து வன்னிக்கொடியால் சுற்றி கட்டி தீயில் சுட்டு எடுத்து சாஸ்தாவுக்கு படைப்பது என்ற வழக்கம் குறிப்பிட்ட கோவில்களில் இருந்தது. பனங்குருபா என்னும் நெல்லை குத்தினால் அதிக அளவு தவிடு கிடைக்கும். இந்த அரிசியின் சிறப்பே இதுதான். இந்த அரிசியை தீட்டுலக்கையால் தீட்ட மாட்டார்கள். இதன் இன்னொரு முக்கியமான சிறப்பு, பழைய சாதத்திற்கு பொருத்தமானது இந்த அரிசி. பனங்குருபா அரிசியை பொங்குவதற்கென்றே தனி முறை உண்டு. இந்த அரிசி சாதாரண டொப்பி அரிசியை விட 3 மடங்கு பெரிதாக இருக்கும். பனங்குருபா அரிசியை சமைக்கும் உலைப்பானையின் மேல் தண்ணீர் உள்ள சிறிய பானையை வைக்க வேண்டும். உலை கொதிக்கும் போது விட வேண்டிய தண்ணீரை மேல் பானையிலிருந்துதான் எடுக்க வேண்டும். உலைக்கு தனியாக குளிர்ந்த நீரை ஊற்றக்கூடாது. சாதம் பொங்கப்பட்ட பின்பு உலைப்பானையின் மேல் வைக்கப்பட்ட பானை தண்ணீரை தனியாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த தண்ணீரையே இரவு மீந்த பனங்குருப சாதத்தில் விட வேண்டும். இந்த பழைய சாதம் கெட்டி துண்டாக இருக்கும். துண்டு பழஞ்சியில் தயிரை விட்டு மோர் மிளகாயை தொடுகரியாக வைத்து சாப்பிடுவது உடம்பு சூட்டை போக்கும். இந்த மோர் மிளகாய்க்கும் தனி தயாரிப்பு உண்டு. மோர் மிளகாயை அப்படியே எண்ணெயில் வறுப்பதில்லை. மோர் மிளகாயை பச்சை தென்னை ஓலை ஈர்க்கில் கோர்த்து அடுப்பு கனலில் வாட்டி பெரிய அளவில் கருகாதபடி எடுத்து சுத்தமான பச்சை தேங்காய் எண்ணெயில் போட்டுவிட வேண்டும். இது 3 மணி நேரம் ஊறிய பின்பு பயன்படுத்தலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரி சாலையில் உள்ள பொத்தையடி என்னும் மலையடிவார கிராமத்தில் வாழ்ந்த AR நாடாரை சந்தித்த போது முண்டான் என்ற நெல் வாசரை மீண்டான் என்று அழைக்கப்பட்டதற்கு வரலாற்று நிகழ்ச்சி காரணம் உண்டு என்றார். திருவிதாங்கூரின் அரசரான மார்த்தாண்டவர்மா காலத்தில், அதாவது 1729 முதல் 1758 வரை தளவாயாக இருந்த குமாரசாமி பிள்ளையை ஹைதராபாத் நவாபின் திருநெல்வேலி பகுதி ஏஜென்ட் ஒருவர் திருக்குறுங்குடி சிறையில் வைத்துவிட்டார். அவரை மீட்க நாஞ்சில் நாட்டு மக்கள் வண்டி வண்டியாக முண்டான் நெல்லை கொடுத்தார்கள். அதன் பிறகு அரசர் முண்டான் நெல்லை வாரிசிறை முண்டான் என அழைக்க வேண்டும் என்றாராம். இது பேச்சு வழக்கில் வாசிரை மீண்டான் ஆனது. செல்லப்பன் பயிர்களை அழிக்கும் பூச்சிகள் பற்றிய பாடல் மறந்துவிட்டது என்று சொன்னார். ஆனால் பயிர்களுக்கு வரும் நோய்களின் பெயர்களை பட்டியலிட்டார். அந்த பட்டியலை வைத்துக்கொண்டு நான் சிலரிடம் விளக்கம் கேட்டபோது பதில் கிடைத்தது. அருமநல்லூர் ராகவன் பிள்ளை விரிவாகவே இதை சொன்னார். அனைத்து பூச்சியால் பயிரை பாதிக்கும் செம்ப நோய். இது
கவலை நோய் எனவும் படும். வந்தால் வேப்ப விதையை பொடித்து தண்ணீரில் கலந்து வயலில் தெளிக்க வேண்டும். பன்றியின் மலத்தையும் நீரில் கலக்கி தெளிக்கலாம். வீட்டு கொட்டிலில் தனியே அடைத்து வளர்க்காத ஊர் சுற்றி பன்றியின் உரம் சாலச் சிறந்தது. நான் ஊர் சுற்றி பன்றிகளை பற்றி விவரம் சேகரிக்க போன போது பன்றி மேய்த்த சாதியினரான தெலுங்கு மொழி பேசிய புல்லுக்கட்டி நாயக்கரை பற்றிய அபூர்வமான செய்திகள் கிடைத்தன. இவர்கள் பாண்டி பகுதியிலிருந்து நாஞ்சில் நாட்டிற்கு குடியேறியது அன்னத்து பூச்சியால் பயிர்கள் பாழடைந்த ஒரு காலத்தில்தானாம். அப்போது வயல் உரிமையாளர்கள் இவர்களை ஊருக்கு ஒதுக்கமான பகுதியில் குடியமர்த்தினார்களாம். நெற்பயிரை வெட்டுக்கிளி கடித்தால் வருவது குருத்து நோய். இது பற்றி நாஞ்சில் நாட்டு வரலாறு தொடர்பான முதலியார் ஆவணத்தில் சான்று உண்டு. கிபி 1635 ஆவணம் ஒன்று சம்பா, மணல்வாரி, அரிக்கிராவி முதலிய வித்துகள் ஒரு வகை புழுவால் பாதிக்கப்பட்டதையும் பயிர்களை பூச்சி வெட்டியதையும் கூறும். இதனால் கார் பயிரிடவில்லை. நிலம் தரிசாக கிடந்தது. ஆகவே அரசர் நிலவரி விலக்கு அளிக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோள். இதை முதலியார் ஆவணம் குறிப்பிடும். பொதுவாக குருத்து நோய்க்கு மிளகாய் வற்றல் பொடியை வயலில் தூவுவதுதான் மருந்து. இது ஆபத்தான செயல். காற்று வீசும் திசை, பக்கத்து வயல்களில் ஆள் இல்லாமல் இருப்பது போன்றவற்றை கவனித்தபடியே இந்த மருந்தை தெளிக்க முடியும். ஒட்டுண்ணி பூச்சியால் பயிர்களுக்கு அறுவிளை நோய் எனும் நோய் வரும். இதற்கு வீட்டு சாம்பல் சரியான மருந்து. வயலில் தூவும் அளவுக்கு வீட்டு சாம்பலை சேகரிப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. இதனால் பெரிய கோயில்களின் மடப்பள்ளி, குயவரின் சூளை, செங்கல் சூளை முதலிய இடங்களிலிருந்து சாம்பலை சேகரிப்பர். பொதுவாக அடியுரமாக வேப்பந்தழையை போடுவது, மாட்டு மூத்திரத்தை வயலில் தெளிப்பது, நிலத்தை காயப்படுவது போன்றன பயிர் நோய்கள் வராமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாகும். ராப்பாடியின் பாடல்களில் உள்ள தகவல்களிலிருந்து தொடர்ந்து நான் நடத்திய கள ஆய்வில் நெல் வகைகள், பயிர்களை அழிக்கும் பூச்சிகள் மட்டுமல்லாமல் மழை பெய்வது, பெய்யாமல் இருப்பது பற்றிய தகவல்களும் கிடைத்தன. சூரியனையும் சந்திரனையும் ஒளிவட்டம் சூழ்ந்து நிற்பது மழை வருவதற்குரிய அறிகுறி. இதை வட்டம் கட்டுதல் என்பார்கள். இதை பார்த்துவிட்டு வித்தும் வைக்கோலும் காய வைப்பது என்ற மரபுண்டு. பருந்து சிறகை விரித்து வெயிலில் நின்றாலோ, வெள்ளை கொக்கு பந்தி பந்தியாக நெடுநேரம் உட்கார்ந்திருந்தாலோ, மேட்டில் வெள்ளெலி வலை தோண்டினாலோ, நாரை, வெள்ளை கொக்கு, நமுகு போன்ற பறவைகள் வடக்கு நோக்கி வட்டமாக பறந்தாலோ மழை பெய்யும். புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் ஈசல் பறப்பதும் கரையான்கள் புற்றை திறப்பதும், புரட்டாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் கீழ்காற்று அடிப்பதும் வடமேற்கிலும் காற்றடிப்பதும் மழை பெய்யும் என்பதற்கு அடையாளம். சூரியன் மறையும் போது கிழக்கே 3 பட்டையாய் நீலக்கோடு இருந்தாலோ, வெண்ணிறமாக இருந்தாலோ குளிர்காற்று வீசும். பின் மழை பெய்யும். சூரிய உதயத்தின் போதும் மறைவின் போதும் பக்க சூரியன் தெரிவதும் மழை பெய்யும் என்பதற்கு அடையாளம். கார்த்திகை மாதம் மருளை முத்துக்கொடி தழைப்பது, கோழி காளான் பூப்பது, நாரை, வெள்ளை கொக்கு முதலிய பறவைகள் தெற்கு நோக்கி வலசை போவது, வெள்ளெலி பள்ளத்தில் புடையெடுப்பது போன்றவை மழை இல்லை என்பதன் அடையாளம். புரட்டாசி முதல் மாசி வரை உள்ள மாதங்களில் தென்மேற்கில் காற்றடித்தால் கிழக்கிலிருந்து வரும் மழைக்காற்று உலர்ந்து போய்விடும். அதனால் வறட்சி வரும். முழு நிலவில் நிலவை சுற்றி இடைவெளியுடன் வட்டம் தெரிவதும் மழை பெய்யாது என்பதன் அறிகுறிதான். ராப்பாடியிடம் நான் சேகரித்த பாடல்கள் வழி ஏஆர் நாடார், ராகவன் பிள்ளை முதலிய வயதான விவசாயிகளிடமும் கோவில் நில குத்தகை ஆட்களிடமும் நடத்திய கள ஆய்வில் அபூர்வமான தகவல்கள் கிடைத்தன. நாஞ்சில் நாட்டில் 60க்கும் மேற்பட்ட நெல் வகைகள் இருந்தாலும் சாதாரண பாமர மக்களின் உணவாக இருந்த நெல் வகைகள் சம்பா, முண்டன், அரிக்கிராவி என சில குறிப்பிட்டவைதாம். மற்றபடி எல்லா நெல் வகைகளையும் எல்லோரும் பயிரிடவில்லை. நெல் வகைகளிலும் உயர் சாதி, ஒடுக்கப்பட்ட சாதிகள் இருந்தன. பணம் படைத்தவருக்குரிய நெல் வகைகள் தனியாகவும் பயிரிடப்பட்டன. சீரக சம்பாவையும் மல்லிகை சம்பாவையும் ஆணை கொம்பானையும் பயிரிட்டவர்களின் எண்ணிக்கை குறைவு. இவர்கள் இந்த நெல் வகைகளை தங்களைப் போன்ற வசதி உடையவர்களிடம் கொடுத்து வேறு நெல் வகைகளை வாங்கிக் கொண்டார்கள். இந்த அரிய வகை வித்துக்கள் குறிப்பிட்டவர்களிடம் மட்டுமே இருந்தன. இந்த வித்துக்கள் மறைந்து போனதன் காரணமும் இதுதான். அரிய வித்துக்களையோ பொதுவான வித்துக்களையோ விதைத்து தொழில் செய்வதில் பாகுபாடில்லை. அடிமட்ட விவசாயிகளில் பலர் முதலாளிகள் அல்லது குத்தகைக்காரர்களின் தொழில்நுட்பத்தின் அறிவுறுத்தலின்படிதான் வேலை செய்தார்கள். நான் சந்தித்த வயதான அடிமட்ட தொழிலாளிகளில் சிலருக்கு விவசாய தொழில்நுட்பம் தெரியவில்லை. ஆனால் நில உடைமையாளர்கள் தெளிவாகவே அறிந்து வைத்திருப்பதை கேட்டேன். கடைநிலை தொழிலாளர்கள் எப்போதுமே நிலத்திற்கு விசுவாசிகளாக இருந்தனர். குமரி மாவட்டம்
கல்குளம் வட்டம் ஆளூர் வீராணி என்னும் ஊரில் இருந்த என் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தேன். என்னுடன் என் மகளும் உண்டு. ஊரின் எல்லையை தாண்டி பெருங்கல் விளை கிராமத்துக்கு வந்தோம். அந்த ஊரின் எல்லையில் உள்ள பிரம்மாண்டமான குளத்தின் கரைவழி பயணம் செய்வது சுகமான அனுபவம். ஒரு பக்கம் பச்சை பசேல் என்ற வயல்வெளி, இன்னொரு பக்கம் நீர் ததும்பி வழிந்த குளம். குளத்தின் மேல் படர்ந்து கிடந்த தாமரை இலைகள், இடையே அடர்த்தியாக கிடந்த தாமரை மலர்கள், அரும்புகள், இலைகளின் மேல் தாவிய கொக்கு, நாரைகள். 3 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த குளத்தின் எல்லையில் பெரிய வேப்ப மரங்களும் பூவரசு மரங்களும் நின்றன. மரங்களின் நிழலில் ஆணும் பெண்ணுமாய் 10-15 பேர் நிற்பது தெரிந்தது. மரங்களை நெருங்கிய போது அங்கே ஒரு கிராம தெய்வ கோவில் இருப்பதும் தெரிந்தது. அதற்கு சிறப்பு வழிபாடு நடக்கிறது என்பதை ஊகித்துக் கொண்டேன். அன்று செவ்வாய்க்கிழமை. இது இசக்கியாக இருக்கலாம். இந்த கோவிலுடன் தொடர்புடைய செய்திகள் இருக்கலாம். இது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அருமை. மகள் இருக்கிறாள், என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவளே கோவிலின் அருகே வண்டியை நிறுத்தினாள். எங்களை பார்த்ததும் கோவிலின் அருகே நின்றவர்கள் திரும்பி பார்த்தார்கள். நான் செருப்பை கழற்றிவிட்டு கோவில் பக்கம் போனேன். செருப்பு இல்லாத காலுடன் தெய்வத்தின் முன் நின்று பணிவாக கையெடுத்து தொழுதால் போதும். கோவில் கூட்டத்துடன் நெருங்கிவிடலாம். அந்நியத்தன்மையை கலைத்து விடலாம். மகளும் என்னைப் போலவே செய்தாள். அந்த பெரிய மரத்தின் கீழ் சிறிய திறந்தவெளி மேடை இருந்தது. அதன் நடுவில் முக்கோண வடிவில் ஓரடி உயரக்கல், அருகில் இன்னொரு சிறிய கல், மேடையின் ஓரத்தில் சிறிய விளக்குத்தூண். மொத்த கோவிலும் இவ்வளவுதான். அந்த முக்கோண கல்லும் சிறிய கல்லும் இசக்கியம்மனும் துணையம்மன் சாமியுமாக இருக்கலாம். மூலசாமிக்கு துணையாக ஒரு சாமியை வைப்பதும் அதற்கு மாடன் என்றோ பேச்சு என்றோ பெயர் வைப்பதும் இது போன்ற திறந்தவெளி கோவில்களில் இயல்பு. என் ஊகம் சரியாக இருந்தது. கோவிலின் அருகே 2 பெண்கள் பொங்கலிட்டுக் கொண்டிருந்தார்கள். பிச்சிப்பூ வாசனை மூக்கை துளைத்தது. சிறிய மேடையில் விரிக்கப்பட்டிருந்த ஓலைப்பாயில் பறந்து கிடந்த பாத்திரங்களில் அவியல், கிச்சடி, தோட்டல், சாம்பார் என குழம்பும் கூட்டுகளும் இருந்தன. படைப்பு சாதத்தை போட இன்னொரு ஓலைப்பாய் தயாராக விரித்து வைக்கப்பட்டிருந்தது. கோவில் பூசைக்கும் படையலுக்கும் நேரம் இருந்தது. பொங்கல் சீக்கிரம் ஆகிவிட்டது. எல்லோரும் சாவகாசமாய் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பூவரசு மரத்தின் அடியில் தனியே உட்கார்ந்திருந்த முதிய பெண்ணருகே நான் போனேன். என் மகள், இது என்ன சாமி என்று அந்த பெண்ணிடம் கேட்டாள். அவள் ஒற்றை சொல்லால் இசக்கி என்றாள். நான் தொடர்ந்து அவளிடம், உங்க குலதெய்வமா என்று கேட்டேன். அவள் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். அந்த முதியவளின் பாட்டிதான் அந்த இசக்கி. அவள் குடும்பத்தினர்தான் இப்போது வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் குமரி மாவட்ட கேரள எல்லையில் ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள். அந்த பாட்டியின் பேச்சில் மலையாள நெடி வீசியது. நான் இசக்கியின் கதையை கேட்டேன். முதியவள் கதையை சொன்னாள். அவளுக்கு 30 வயது இருக்கும். 10 வயதில் ஒரு மகனும் உண்டு. கணவன் கூலி விவசாயி. அவர்கள் இந்த குளத்தின் கரையில்தான் குடியிருந்தார்கள். ஒரு நாள் கணவன் ஊரில் இல்லை. அன்று நல்ல மழை. அவள் குடிசைக்குள்ளும் சொட்டு சொட்டாய் தண்ணீர் வடிந்தது. அவள் மகனை நீர் சொட்டாத இடத்தில் உட்கார வைத்துவிட்டு வாசல் கதவை திறந்து வெளியே வந்தாள். குளம் நிரம்பி வழிந்ததை பார்த்தாள். குளம் உடைந்தாலும் அவளது குடிசைக்கு ஆபத்தில்லை. குடிசை மேட்டு பகுதியில் இருந்தது. குளத்தின் வடக்கு கரையையொட்டி இருந்த வயல்வெளியில் முற்றிய கதிர்கள் சாய்ந்து கிடந்தன. 4-5 நாட்களில் அறுத்து விடலாம் என்று முதலாளி அவள் கணவனிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. குளத்தின் தெற்கே சுடுகாடு. குளம் வடக்கே உடைந்தால் அவ்வளவுதான். 10 நிமிஷத்தில் மொத்த குளம் 10 ஏக்கர் வயல் பரப்பில் நிறைந்துவிடும். மண் சாடி வயல் நிரம்பும். அப்புறம் அவள் வயிற்றிலும் மண் விழும். அவள் குடிசைக்குள் போனாள். நாணல் புல்லால் ஆன கொங்காணியை தலையில் போட்டுக்கொண்டாள். மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு குளத்தின் தெற்கு கரைக்கு வந்தாள். 2 வெட்டுதான். குளம் தெற்கே உடைந்துவிடும். சுடுகாட்டை தாண்டி இருக்கும் வள்ளி ஆற்றின் கிளையாற்றில் வெள்ளம் போவதில் பிரச்சனை இல்லை. தன் முதலாளியின் வயலை காப்பாற்றி விடலாம். இப்படி கணக்கு போட்டாள். அவள் ஓங்கி வெட்டினாள். புதபுதவென இருந்த மண்ணில் கோடி மண்வெட்டி ஆழமாய் பாய்ந்தது. உழைத்த உடம்பு லாவகமாய் வெட்டிவிட்டு அந்த இடத்தை நீவிவிட்டாள். வழி திறக்கட்டும் என்பது போல் காத்திருந்த வெள்ளம் சுடுகாட்டில் பாய ஆரம்பித்தது. அவள் இன்னும் 2 வெட்டு வெட்டலாமே என்று நினைத்து குனிந்தாள். பதமான மண் வழுக்கியது. வெள்ளம் அறுத்து கொண்டு ஓடியது. அவளை புரட்டிவிட்டு சுடுகாட்டு பரப்பில் தள்ளியது. மகன்
குடிசைக்குள் அம்மாவை தேடினான். காணவில்லை. களைத்து படுத்து விட்டான். கணவன் காலையிலே வந்து மனைவியை தேடினான். சுடுகாட்டு சப்பாத்தி கள்ளியில் படுத்து கிடந்தாள் அவள். அவளது உடலை கரையில் இறக்கினான். லேசாக மேடு தட்டிய அவள் வயிற்றை தடவி கதறி கதறி அழுதான். அவள் கர்ப்பமாயிருந்தாளாம். அந்த முதியவள் ரசபாவத்துடன் இந்த கதையை சொன்னாள். கர்ப்பமாய் செத்துப்போனவள் பேயாக அலைவாள் என்பது நம்பிக்கை. விசுவாசமாய் வயலை காப்பாற்றிய அவளுக்காக முதலாளியும் இறங்கினாராம். வயல் முதலாளியான செட்டியார் அவளை புதைத்த இடத்தில் மேடை அமைத்து கல்லை நட்டு வைத்தாராம். அவளுக்கு சிறப்பு படுக்கையும் போட்டுக் கொடுத்தார். ஓரிரு ஆண்டுகள் அதற்குரிய செலவையும் ஏற்றுக்கொண்டார். செத்துப்போன கர்ப்பிணி அந்த குடும்பத்து பெண்களின் தேவதையாகிவிட்டாள். அவளது உறவினர்கள் அந்த ஊரை விட்டு குடிபெயர்ந்த போதும் அவர்களின் கனவில் வந்தாள். கொஞ்ச நாளில் அவள் இசக்கியம்மன் ஆனாள். இப்படியாக வயல்வெளியை காப்பாற்ற உயிரை விட்டு தெய்வமானவர்கள் வேறு இடங்களிலும் உள்ளனர். அபூர்வமான நெல் வகைகளை பயிரிட்டு பரிமாறிக்கொண்டவர்கள் மட்டும் மனிதர்களாகவே செத்துப்போனார்கள். இத்துடன் வயல்காட்டு இசைக்கு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணையலாம் மற்றொரு கதையுடன். தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி. நன்றி.